கலைஞர் மரணம், ஜெயலலிதா மரணம் ஒரு ஒப்பீடு. ஜெயலலிதா இறந்தபோது ஒரு செய்தி தொலைக்காட்சியில் பத்திரிகையாளர் ஒருவர் இப்படி வாசிக்கிறார்: வழக்கமாக அம்மா செல்லும் பாதையில் அவரின் பூத உடல் செல்கிறது என்று கண்ணீரோடு ஆழ்ந்த நிகழ்வை வர்ணனை செய்கிறார். ஆனால் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞரின் மறைவின் போது ஒரு ஊடகம் எப்படி வர்ணனை செய்தது தெரியுமா? இன்னும் சற்று நேரத்தில் தன் அண்ணனை பார்க்க தம்பி புறப்படப் போகிறார் என்று. எத்தனை புனைவுகளையும் இலக்கியங்களையும் எழுதி குவித்த கரம் நம்மை விட்டு செல்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும் சூரியன் கிழக்கில் அஸ்தமனமாக போகிறது. இதோ அவர் உடல் ராஜாஜி ஹாலை விட்டு புறப்படுகின்றது. கோடிக்கணக்கான தொண்டர்களின் கண்ணீர் ஓட்டத்தில் கலைஞர் புறப்படுகின்றார். அந்த ராஜாஜி ஹாலையை நிர்மாணித்த கலைஞர் வெளியே வருகிறார். கலைஞர் தன் அமைத்த பெரியார் சிலையை கடக்கிறார். பவுண்ட் ரோடு எனும் அந்த சாலையை அண்ணா சாலை என்று பெயர் மாற்றம் செய்தவர் கலைஞர். இதோ அவர் பார்த்து பார்த்து உருவாக்கிய புதிய தலைமைச் செயலகத்தை கடக்கின்றார் கலைஞர். அன்னாரது உடல் வாலாஜா சாலையில் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே கலைஞரால் உருவாக்கப்பட்ட கலைவாணர் அரங்கம் தன் கண்ணீரை கலைஞருக்கு காணிக்கையாக்குவதை பார்க்கின்றோம். இதோ இன்னும் சற்று நேரத்தில் காமராஜரின் தியாக வாழ்வை போற்றும் வகையில் மெரினா சாலைக்கு காமராஜர் சாலை என பெயர் வைத்த கலைஞர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த சாலையை அடைவார். தொண்டர்களின் கண்ணீர் கடலில் மிதந்து வருகிறது அந்த தலைவனின் உடல். மெட்ராஸ் பல்கலைக்கழகம் என்றதை சென்னை பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்த கலைஞர் அந்த இடத்தையும் கடந்து செல்கிறார். இதோ அண்ணாவிடம் இரவலாக பெற்ற அந்த இதயத்தை தம்பி கொண்டு வருகிறார். எழுந்து வா தலைவா கோஷம் விண்ணை பிழைக்கிறது. அண்ணாவிற்கருகே வந்துவிட்டார் கலைஞர். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சூரியன் அஸ்தமனமாக போகிறது என்று அந்த ஊடக நண்பர் கூறியதை பார்த்தாயா என்பது தெரியவில்லை. என் தலைவர் கலைஞர் இருந்த இடத்திலிருந்து மறையும் இடம் வரை எத்தனை கட்டிடங்களையும் மருத்துவமனைகளையும் பள்ளிக்கூடங்களையும் பொழுதுபோக்கு பூங்காக்களையும் அமைத்திருக்கிறார் என்பதை பார். வரலாறு வேண்டுமா? வசைப்பாட மட்டுமே பிறந்தவர்களே சுட்டிக்காட்ட இன்னும் ஏராளம் உள்ளது.